சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 389 காலி பணியிடங்களுக்கான ஓப்பனிங்கை அறிவிச்சிருக்காங்க. இதுல 2 பொசிஷனுக்கான ஓப்பனிங் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 21 லட்சம் வரைக்கும் உங்களால சம்பளத்தை வருஷத்துக்கு ஈட்ட முடியும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன ஏஜ் லிமிட், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற பல தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஓப்பனிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, க்ளோசிங் எப்போ, அண்ட் மோர் ஓவர் நீங்கள் எவ்வளவு காசு கட்டி இந்த ஒவ்வொரு அப்ளிகேஷனும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற பல தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு கண்டிப்பாக நான் போயிடணும்ப்பா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ் மாலா டெய்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. இந்திய விமான நிலைய ஆணையம், அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, AAI அப்படின்னு சொல்லுவாங்க, மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு மினி ரத்னா PSU நிறுவனம். நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விமான நிலையங்கள்ல மேம்பாடு, பராமரிப்பு, அது மட்டும் இல்லாம செயல்பாடு, இது எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமைப்பு. ஸோ இதுல ஒரு ஓப்பனிங் அப்படின்னும் போது கண்டிப்பா கண்ணு மூடிட்டு நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் மோரோவர் இவங்க ஒரு ஓப்பனிங் போடுறாங்க அப்படின்னும் போது ரொம்ப குறைஞ்சது ஒரு வேகன்சி இல்ல 2 வேகன்சி இந்த மாதிரி தான் ஓப்பனிங் ஆனது இருக்குமே. ஆனா இந்த வருஷத்துலயே பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஓப்பனிங் அப்படின்றது இப்பதான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 389 வேகன்சி ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஓப்பனிங்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கேட்டகரியில ஓப்பனிங் போட்டிருக்காங்க. ஒன்னு மேனேஜர், இன்னொன்னு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு இந்த ஓப்பனிங் ஆனது போட்டிருக்கு. ஸோ இந்த ஜாபுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் க்ளோசிங் செப்டம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்ற அந்த லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இப்படி ஒரு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் நடக்க போகுது அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 22ஆம் தேதி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 2 கேட்டகரியில் இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது நடக்குது. ஒன்று மேனேஜர் லெவல், இன்னொன்று ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த மேனேஜர் லெவலே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அந்த கேட்டகரிஸ்க்கு தகுந்த மாதிரியே இந்த ரெக்ரூட்மெண்ட்டோடைய கவுண்ட்டும் இருக்குது. ஸோ மேனேஜர் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேனேஜர் இன்ஜினியரிங் லெவலில் முடிச்சிருக்கீங்க, அதில் சிவிலில் நீங்கள் ஸ்பெசிஃபைடாக எடுத்து முடிச்சிருக்கீங்கன்னும் போது 145 காலி பணியிடங்கள் இருக்குது. அதே மாதிரி ஸோ அதிலே மேனேஜர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா 16 காலி இடங்கள் இருக்குது. மேனேஜர் ஃபினான்ஸில் 34 காலி இடங்களும், மேனேஜர் ஆப்ரேஷன்ஸில் உங்களுக்கு 28 காலி இடங்கள் இருக்குது. அதே மாதிரி மேனேஜர் ஃபயர் சர்வீஸில் உங்களுக்கு 14 காலி இடங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, லா, ஆர்கிடெக்சர் இந்த பிரிவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு 23 காலி இடங்களானது இருக்கு. மொத்தமா மேனேஜர் லெவலுக்கு மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 260 காலி பணியிடங்களுக்கான ஓப்பனிங் போட்டிருக்காங்க. இது மேனேஜர் லெவலுக்கு. அடுத்து இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு பாத்தீங்க அப்படின்னா 129 காலி பணியிடங்களுக்கான ஓப்பனிங் போட்டிருக்காங்க. இதுலயுமே உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் பிரிஞ்சிருக்கு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் பாத்துறீங்க அப்படின்னா 79 ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸ்ல 36 ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லால 6 ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல சர்வே அண்ட் கிராட்டோகிராஃபில பாத்தீங்க அப்படின்னா 8 கேட்டகரிஸ் இருக்கு. மொத்தமா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல மட்டுமே 129 காலி இடங்கள் இருக்கு. ஸோ மேனேஜர் லெவல் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் இது ரெண்டுமே சேர்த்து தான் உங்களுக்கு இந்த 389 காலி பணியிடங்கள். ஸோ என்னென்ன லெவல்ஸுக்கு ஓப்பனிங் இருக்கு, அண்ட் இந்த மேனேஜிங் லெவல்ல என்னென்ன ஓப்பனிங்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல என்னென்ன பொசிஷனுக்குலாம் ஓப்பனிங்ஸ் இருக்கு, எத்தனை ஓப்பனிங்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஒவ்வொரு பர்டிகுலர் லெவலுக்குமே நீங்க அப்ளை பண்றீங்க, ஒரு கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னும் போது இதுக்கு உங்களுக்கு கல்வி தகுதி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எந்த கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கல்வி தகுதிகள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நீங்க சிவில் இன்ஜினியரிங் கேட்டகரியில அப்ளை பண்ண போறீங்கன்னும் போது BE BTech சிவில் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகரியில் அப்ளை பண்ண போறீங்கன்னும் போது BE BTech எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். IT லெவலில் பண்ணுறீங்கன்னும் போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஃபினான்ஸ் லெவலில் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னும் போது CA ICWA MBA ஃபினான்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னும் போது தாராளமாக நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி லா லெவலில் இருக்கிறவங்க லா டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கிறவங்க ஆர்கிடெக்சர் டிகிரி ஆனது உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி ஃபயர் சர்வீஸ் கேட்டகரியில் அப்ளை பண்ண போறீங்க
போறீங்க அப்படின்னும் போது ஃபயர், மெக்கானிக்கல், அதே மாதிரி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க எல்லாருமே இந்த ஃபயர் சர்வீஸ் கீழே வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ யூஜி முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்க பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்க தாராளமா இந்த பொசிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அடுத்த சந்தேகம் வரலாம். இந்த ஓப்பனிங்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா? இல்ல வந்து ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மேனேஜர் லெவல் பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்கன்னும் போது கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது இருக்கணும். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 3 வருட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது உங்களுக்கு இருக்கு அப்படின்னும் போது மேனேஜர் லெவலுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இல்ல நான் ஒரு ஃப்ரெஷர், இப்பதான் நான் பாஸ்ட் அவுட், நான் ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒரு ஜாப் நல்ல ஒரு ஓப்பனிங்காக நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க இந்த ஜூனியர் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த லெவலுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில ஏஜ் லிமிட்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேனேஜர் லெவலில் அப்ளை பண்ணுறீங்கன்னும் போது உங்களுடைய மேக்ஸிமம் ஏஜ் ஆனது 32க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஜூனியர் லெவலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னும் போது அதிகபட்சமாக உங்களுடைய வயதானது 27க்குள்ளே இருக்கணும். ஸோ அதுவே நீங்கள் இந்த எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த டேபிள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆனது இருக்குது அப்படின்றது. இப்போது ஏஜ் லிமிட்ஸ் தெரிஞ்சாச்சு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சாச்சு, எவ்வளவு சம்பளமானது கிடைக்கும் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ நீங்கள் மேனேஜர் லெவலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய பேசிக் பே ஆனது ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பேசிக்காக 60,000 ஆரம்பிச்சு 1,80,000 வரைக்கும் மாதம் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வருஷத்துக்கு வந்து பார்க்குறீங்கன்னும் போது உங்களுடைய மொத்த வருடாந்திர சிடிசி மட்டுமே உங்களுக்கு 21 லட்சம் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மேனேஜர் லெவலுக்கு. இப்போ நீங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னும் போது பேசிக்காக 40,000 ஆரம்பித்து 1,40,000 வரைக்கும் உங்களுடைய மாதாந்திர வருமானமானது இருக்கும், சேலரியானது இருக்கும். இதில் உங்களுக்கு வருஷத்துக்கு 3% இன்க்ரிமெண்ட்டும் இருக்குது அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 லட்சம் வரைக்கும் நீங்க earn பண்ண முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட்ஸுமே உங்க எப்போதுமே எந்த ஒரு ஜாப் வரும், அதுலேயும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய இந்த கிராஜுவிட்டி, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோம் ரெண்ட் அலோவன்சஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சேலரியிலேயே இன்க்ளூட் ஆக்கி உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய அந்த எக்ஸாம் டெஸ்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஆனது உங்களுக்கு ஒரு கேள்விக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எந்த ஒரு சரியான ஆன்சரோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்டைன் ஒரு ரேங்க் வந்து உங்களுக்கு வச்சுருப்பாங்க. இவ்வளவு பர்சன்டேஜ்குள்ளே இருக்கணும், இல்லை இவ்வளவு மார்க்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு லிமிட் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னும் போது அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மேனேஜர் லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ரவுண்ட் வந்து டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். அந்த டைரக்ட் இன்டர்வியூவில் பாஸ் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். பட் நீங்கள் இந்த மேனேஜர் லெவல்லே இந்த மேனேஜர் ஃபயர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் என்ன மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்டி இருக்கும், டிரைவிங் டெஸ்ட் இருக்கும், பிஇடி இருக்கும். அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து மண்மூட்டை தூக்குறதா இருக்கட்டும், போல் கிளைம்பிங், லேடர் கிளைம்பிங் இந்த மாதிரியான ஃபிசிக்கல் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். இதுலெல்லாம் நீங்கள் பாஸ் ஆகுறீங்க அப்படின்னும் போது தான் இந்த மேனேஜர் லெவலில் ஃபயர் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான டெஸ்ட் இருக்குமே தவிர மேனேஜர் லெவலில் எல்லாருக்கும் இருக்காது. இந்த ஒரு விஷயத்தை கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, டைரக்ட் இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னும் போது அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு, இது எல்லாமே கிளியராக இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கான அந்த ஆஃபர் லெட்டர் ஆனது உங்கள் வீடு தேடியே வந்துடும். ஸோ இதுதான் உங்களுக்கான அந்த ப்ராசஸ் ஆனது. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த அஃபிஷியல் வெப்சைட் போகிறீங்கன்னும் போது இங்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற விவரம் ஏதாவது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் இதை பார்த்தே கூட தெரிஞ்சுக்கலாம். www.aai.aero கெரியர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இது உள்ளே வரீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு லோட் ஆகிறதுக்கு. ஸோ உள்ளே வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய ஹோம் பேஜ் ஆனது. இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், 389 போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அப்டேட் ஆன் August 3 அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே வரீங்கன்னும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் 2 ஆப்ஷன் காட்டும். இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இது உள்ள வரீங்க அப்படின்னும் போது எந்தெந்த பொசிஷனுக்கு என்னென்ன கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படின்றதெல்லாம் தெரியும். ஸோ இதுலேயே வந்து பாருங்க, மேனேஜர் சிவில் இன்ஜினியரிங் சிவில் அப்படின்னு ஒரு கேட்டகரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் பாருங்க டோட்டலாக 144 ஓப்பனிங் வந்து இருக்கு. அதில் யூஆர் கேட்டகரிக்கு 62, இடபிள்யூஎஸ்க்கு 14, ஓபிசியில் இருக்கீங்க அப்படின்னும் போது 38, எஸ்சி கேட்டகரிக்கு 21, எஸ்டி கேட்டகரிக்கு 10 அப்படின்ட்டு எந்தெந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு இந்த டேபிளர் காலம்லேயே வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டேபிளர் காலம் முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலும் கூட. ஸோ இதில் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வரீங்கன்னும் போது தேர்ட் பேஜில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளவு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதே மாதிரி என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆனது இருக்கணும் அப்படின்ற மற்ற விவரங்களும் உங்களுக்கு இதிலே கூட இருக்கும். ஸோ இதுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ ஆகஸ்ட் 8ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியலன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணீங்கன்னா கவலையே பட வேணாம். இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. உங்களுக்கு இப்படி வந்து நீங்கள் என்ன வெப்சைட் ஓப்பன் பண்ணணும், என்னெல்லாம் ஃபில் பண்ணணும், எப்படி அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணணும், அண்ட் மோர் ஓவர் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸை என்னென்ன எம்பியில் நீங்கள் ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற இந்த முழு தகவல் கொண்டு இன்னொரு வீடியோ கூட உங்களுக்கு நான் போடுறேன். அந்த ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன். அண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ண போறீங்களோ முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சு அதெல்லாம் முன்கூட்டியே எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு 4ஆம் தேதி, இன்னும் ஒரு 4 நாள் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே சீக்கிரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்போவே யாரெல்லாம் அப்ளை பண்ணி போறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக பண்ணுங்க எக்ஸாம்ஸையும். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒருவேளை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது ஜாபுக்காக தேடிட்டு இருக்காங்கன்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.